ஒரு டாக்டர் சீட்டுக்காக தன்னோட சொந்த காலையே இங்க ஒருத்தர் வெட்டியிருக்காரு. இத பார்க்கும்போது முட்டாள்தனத்தோட உச்சகட்டமா தான் என்னோட பார்வையில பட்டுச்சு. சுராஜ் பாஸ்கர் என்னும் இளைஞன். இவருக்கு 24 வயதாகுது. இவரு உத்தரப்பிரதேச சேர்ந்தவரு. இவருக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை போல. அதுக்காக ஒரு சில வருடங்களுமே டாக்டர் எக்ஸாம் எழுதி, நீட் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணியிருக்காரு போல. அது நடக்காத பட்சத்துல கடைசியா என்ன முடிவு எடுத்திருக்கதா சொல்லப்படுதுன்னா, தன்னோட சொந்த கால தானே வெட்டிட்டு டிசபிலிட்டி கோட்டால எப்படியாச்சும் நம்ம டாக்டர் சீட்ட வாங்கிடலாம். எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தன்னோட சொந்த கலைய தானே வெட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம போலீஸார்கிட்ட வேற யாரோ இந்த சம்பவத்த பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி கம்ப்ளைண்ட் வேற அங்க ரைஸ் ஆயிருக்கு. போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. தன்னோட சொந்த கால தானே வெட்டிட்டு டிசபிலிட்டி கோட்டா கிடைக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாரிலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரியான நியூஸ் இப்ப வெளியில வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவத்த பத்தி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, லைக் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆக்டர் ஆகணும், டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாரி ஆசைகள், ஆம்பிஷன் யாருக்கு வேணா இருக்கலாம். ஸோ அது ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. அதுக்காக நம்ம வொர்க் பண்றதுலயுமே தப்பே கிடையாது. பட் அது நடக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இந்த மாரி குறுக்கு வழியில முடிவு எடுக்கிறது, இல்ல அவ்வளோதான் என் லைஃபே போச்சு. என்னோட லைஃபோட பெரிய ஆம்பிஷன் அது மட்டும் தான். அதுக்கப்புறமா வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாரியான முட்டாள்தனமாக யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நம்ம ஆம்பிஷன்க்காக நம்ம ஒரு டைம் ஒதுக்கியிருப்போம். ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு சில வருடங்களோ, ஒரு சில நாட்களோ ஏதோ ஒண்ணு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அது ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டைம் தான் ரொம்ப ப்ரிஷியஸான விஷயம். அதுல நம்ம நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு இருந்திருப்போம். நெறைய விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். அது இப்போ இல்லனாலுமே, இந்த ஆம்பிஷனுக்கு அச்சீவ் பண்ண அது ஹெல்ப் பண்ணலனாலுமே, ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு நாள்ல எப்பயாச்சும் கண்டிப்பா உதவும் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாம வெறும் டாக்டர், இன்ஜினியர், போலீஸ் மட்டும் தான் கெரியர் கிடையாது. அது மட்டும் நடக்கல அப்படின்றது காரணத்துக்காக வேற எங்கேயுமே நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்னும் கிடையாது. உலகத்துல ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்கு. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு இல்லனாலும் பரவால்ல. இன்னொன்னு ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் பண்ணி நம்ம பொழச்சுக்கலாம். நெறைய நல்ல விஷயங்கள செய்யலாம். எவ்வளவோ இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாரியான ஒரு சில முட்டாள்தனம் இவருன்னு இல்ல, யாருமே எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.